அடுத்த வாரம் என் பொண்ணு கல்யாணம். ட்ரெஸ்ஸும் எதுவும் இல்லை, காசும் இல்லை. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? என்ன பிரதர் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் சோகமாக இருக்கீங்க? பிரதர், ஆவிக்குரிய காரியங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கேன். இந்த உலக பிரகாரமான காரியங்கள்லாம் நான் சந்தோஷமே இல்லை பிரதர். ஏன் என்னாச்சு? இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு வசதி தேவை, உடை தேவை, வாழ்கிறதுக்கு இடம் தேவை, உண்ண உணவு தேவை. இப்படி கேட்குறதா? நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களே, ஒரு நல்ல வீடு இருக்கு, போதாதா இது? இல்லை பிரதர், இதுக்கும் மேலே மக்கள் இதுவே தரக்குறையாக நினைக்கிறாங்க. இதுவே தரக்குறையாக நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் வர ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போகணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு கல்யாணம் இருக்குது, போகணும். இது போதாக்கா என்ன இவன் ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு இதுவே சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? ஆமாம் பிரதர், கொஞ்ச நாளாக கடவுளை விட்டு போயிட்டேன் பிரதர். பைபிளில் வசனம்லாம் நிறையா இருக்குது, படிச்சிருக்கீங்களா? படிச்சு அது கடைப்பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அப்படி கஷ்டப்பட்டீங்கன்னா எப்படி மாம்சத்திற்குரியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? அதுக்கே நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஒரு ஈஸியான வேலை ஜெபம் பண்ணுறது ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, அதுக்கே கஷ்டப்படுறீங்களே. மத்தேயு 5:6 மலைப்பிரசங்கம் படிச்சிருக்கீங்களா? மலைப்பிரசங்கம் படிச்சிருக்கேன் பிரதர், இப்போதைக்கு மறந்துடுச்சு, கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அதில் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லியிருப்பார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் எதை சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் மொத்தமாக ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவரை தேடுறதா இருக்கட்டும், பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறது, நம்மளுடைய வேலை இதுவாகவே மட்டும் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இந்த வீடு தானேப்பா, நீ போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு தானே, உனக்கு சாப்பாடு தானே, அதெல்லாம் நான் உனக்கு ஃப்ரீயாகவே தரேன், எக்ஸ்ட்ரா இலவசம். இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ட்ரெஸ் வாங்கினா ஒரு ட்ரெஸ்ஸு ஃப்ரீ. அதே மாதிரி தான் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ஆண்டவர் நான் சும்மாவே தரங்கிறாரே, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இனிமேல் ரெகுலராக அது பண்ணுறீங்களா? ஆமாம் பிரதர், கண்டிப்பாக பண்ணணும் பிரதர். அப்போ நீங்கள் ரெகுலராக அது பண்ணாலே இது கவலைப்பட தேவையில்ல. ஆமாம் பிரதர். உங்களை மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறது. அவங்களுக்கு போய் இதெல்லாம் சொல்லுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே பிரதர், நான் வரேன் பிரதர்.